வணக்க நண்பர்களே, நம்மளோட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போது இந்த வேர்ல்டு ஃபுல்லாக கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சுருக்க ஒரு திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு சாதாரண குழந்தைகளுக்கான திரைப்படம் மட்டும் கிடையாது. மந்திரம், தந்திரம், நட்பு, தைரியம், அது மட்டும் இல்லை, பல சாகசம் நிறைந்த ஒரு புதிய உலகத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திரைப்படத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். படம் ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனை சுற்றி தான் நடக்குது. அவனோட அப்பா அம்மா இறந்த பின்னாடி அவனோட உறவினர்கள் தான் அவனை தூக்கி கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஆனால் அது அவனோட 11வது வயது வரையும் தான். அவன் 11வது வயசை தாண்டினதுக்கப்புறம் வெறும் சின்ன பையன் மட்டும் கிடையாது, ஒரு மந்திரவாதி அப்படிங்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட் அப்படிங்கிற ஒரு மேஜிக் ஸ்கூலில் போய் சேரான். அங்கே அவனோட புதிய நண்பர்களான ரான் மற்றும் ஹெர்மியோனை சந்திக்கிறான். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து பல சவால்களை எதிர்கொள்கிறாங்க. அங்கே பிலோஸ்பர் அப்படிங்கிற ஒரு மர்ம கல்லை பற்றின ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாங்க. அவங்க ஏன் அந்த பிலோஸ்பர் ஸ்டோன் அப்படிங்கிற அந்த கல்லை மட்டும் குறிப்பிட்டு தேடணும்னு நினைக்கிறாங்க? அந்த கல்லில் அப்படி என்ன மர்மம் இருக்குது, அப்படி என்ன சக்தி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்லை வச்சுருக்கவங்களுக்கு அளவற்ற செல்வமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். அதனால தான் அந்த கல்லை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அந்த மர்மத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் அந்த ஹாரி பாட்டரும் அவனோட நண்பர்களும் அதை துணிச்சலாக பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட கற்பனை உலகம் தான். அந்த ஹாக்வர்ட் அப்படிங்கிற அந்த மேஜிக் ஸ்கூல், அதில் இருக்கிற கிளாஸஸ், அதுக்கப்புறம் பறக்கிற துடப்பம், அதாவது இந்த சூனியக்காரியெல்லாம் வச்சு பறந்துருப்பாங்கள்ல ஒரு துடப்பம், அந்த துடப்பம், அதுக்கப்புறம் குட்டிஷ் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு, இந்த விளையாட்டு தான் முக்கியம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மேஜிக்ஸ், அனிமல்ஸ், இந்த மாதிரி அதில் வர்ற ஒவ்வொரு காட்சியும் பார்வையாளர்களை அப்படி ஆச்சரியப்படுத்தும். இந்த படம் 2001 உலகம் முழுசும் வெளியாகுது. வெளியான உடனே உலகம் முழுசும் அப்படி கொண்டாடப்படுது. அதுக்கப்புறம் இந்த ஹாரி பாட்டர் தொடரோட தொடர்ச்சியாகவும் இந்த படம் அமையுது. இதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க புதிய புதிய ரசிகர்கள்லாம் இந்த படத்தை பார்த்து அப்படி ரசிச்சுக்கிட்டு வர்றாங்க, அப்படி கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாரி பாட்டர் படம் நமக்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சக்தி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற எல்லா ஹீரோஸோட சக்தியும் அந்த மேஜிக், அவங்களோட மேஜிக்கில் மட்டும் கிடையாது, நம்மளோட தைரியத்துலேயும், நம்மளோட கான்ஃபிடென்ஸ், நம்மளோட சுற்றி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லேயும், நம்ம எடுக்கக்கூடிய சரியான முடிவுகள்லேயும் தான் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த ஹாரி பாட்டர் படம் நமக்கு சொல்கிற ஒரு விஷயமாகவும் அமையுது. அவ்வளோ இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் விரும்புகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான மூவி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, மீண்டும் நாளைக்கு ஒரு 6 மணிக்கு அவங்க புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரையும் சியர்ஸ். மக்களை சொல்ல வருதுறேன், என்னடா எப்பயும் இல்லாத ஒரு சியர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தீவிர வெறி கொண்ட ரிஷ்பிடியா ரசிகன், அதனால தான்.